اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. وقال نبينا صلى الله عليه وسلم: كل مسلم إخوة. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். அன்னல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அருமை சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் வல்லவன் அல்லாஹுவின் வற்றாத கருணையும் கிருபையும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். நமது உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தை, நாளை முன்னிட்டு மகிழ்வோடு உலகெங்கிலும் நடத்தப்படுகிற இனிமையான இந்த இறை பெரும் நிஅமத்தை நினைவு கூறுகிற அடிப்படையில் இங்கே அமையப்பட்டிருக்கிற ஷம்சுல் இஸ்லாம் ஹனஃபி சுன்னத் ஜமாத் கோவை மாநகர ஜமாத்துல் உலமா சபை இணைந்து நடத்துகிற இந்த மீளாது தொடர் சொற்பொழிவு நிகழ்வில் அனுமதித்து அமர்ந்திருக்கிற இந்த பள்ளிவாசலின் சங்கைக்குரிய தலைவர், செயலாளர் முத்துவள்ளி மற்றும் நிர்வாகத்தின் அன்பிற்கினிய அனைத்து அங்கத்தினர்களுக்கும், பள்ளிவாசலின் மாண்புக்குரிய பேஷிமாம் ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கும், ஜமாத்தார்களுக்கும் ஆரம்பமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இங்க வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவித்ததற்கு பிறகு என்ன தலைப்புல பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், முகமது நபி என்ன கடவுளா? முகமது நபி என்ன கடவுளா? இந்த தலைப்புல பேசலாம். இந்த தலைப்பு வந்து ஒரு இடத்துல இலங்கையில மணிமொழி மௌலானான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் பேரு வந்து ஹலீலுர் ரஹ்மான் பாக்கவி. அவர் இலங்கை வானொலியில மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பிரபல்யமான பேச்சாளர். வானொலி புகழ் மணிமொழி மௌலானா ஹலீலுர் ரஹ்மான் பாக்கவி, சிலோன். அவர்கிட்ட நிறைய தலைப்புகள்ல பேச்சு கொடுக்கும்போது ஒரு இடத்துல அவர்கிட்ட இந்த தலைப்பை கொடுக்குறாங்க, முகமது நபி கடவுளா அப்படிங்கிற தலைப்பு கொடுக்குறாங்க. அப்ப அந்த ஹஜ்ரத் பெருந்தகை, இல்ல, அல்லாஹ்வுடைய இடத்துல முகமது நபியை வச்சு ஒரு தலைப்புல பேசுறது உசிதம் அல்ல என்று சொல்லி அந்த தலைப்பு கொடுத்ததை தவிர்த்துட்டு வேறு ஒரு பெருமானாரின் சிறப்பியல்களை பேசி சிறப்பாக நிறைவடைத்தாருங்கிறது அந்த ஒரு வரலாறு. இந்த செய்தியை பார்த்ததுக்கு பிறகு ஏன் இப்படி ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, இந்த தலைப்பு கொடுக்கிறதுக்கான காரணம் என்ன என்பதை ஆய்வு செய்து பார்த்தபோது
இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம மஹல்லாவிலையும் நம்ம ஊர்லயும் நம்ம நாட்டிலையும் இந்த தலைப்பை ஒட்டி நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சோ அப்படிங்கிற நிலை வந்த போதுதான் இந்த தலைப்புல கொஞ்சம் நம்ம தெளிவுபடுத்துவோம். ஏன் இந்த தலைப்பு தேவைப்படுது அப்படின்னா, இன்றைக்கு முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய நாம் முஸ்லிம்கள்னு பொதுவா நாம இருக்கிறோம். ஆனா சரியத்தை பின்பற்றுறதுல, தொழுகிறதுல, இபாதத்து செய்யறதுல, நோன்பு வைக்கிறதுல, ஹஜ்ஜு செய்யறதுல, எல்லா விஷயத்திலையும் முஸ்லிம்கள் இஹ்திலாஃப் வேறுபட்டு நாம நிக்கிறோம். எந்த அளவுக்கு நமக்குள்ள வேறுபாடு இருக்கு தெரியுமா? ஒரு பள்ளிவாசல்ல ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் பள்ளிவாசலின் அந்த எலக்ட்ரிக் வேலை, பிளம்பிங் வேலை, மராமத்து வேலை, இவைகளை எல்லாம் இஸ்லாமிய சகோதரர்கள் செய்கிறார்கள். செஞ்சுட்டு தொழுகைக்கு பாங்கு சொன்னதுமே அங்கிருந்து வெளியே போய் இவங்க வேறொரு பள்ளியில தொழுதுட்டு இந்த பள்ளிக்கு வர்றாங்க. என்னன்னா, அவர்கள் வேலை செய்கிற சுன்னத் ஜமாத் பள்ளியில தொழுகுவது என்பது அவர்களுக்கு உகந்ததாக இல்லை. அவங்களும் முஸ்லீமும், நம்மளும் முஸ்லீம். இதுல அண்ணன் தம்பிகளாக கூட இருப்பார்கள். ஆக இந்த பள்ளிவாசலில் தொழுதல் என்பது அவர்களுக்கு மார்க்கமாக அவர்கள் நினைக்கல. சரி, பள்ளியில தொழுகிற விஷயத்துலதான் இப்படி. அவங்க குடும்பத்துல யாராவது மௌத்தாயி ஜனாசா பள்ளிவாசல்ல வந்துருச்சுன்னா அந்த ஜனாசாவில அவர்கள் கலந்துக்கிறது இல்ல. ஒரு காலத்துல ரசிகர் மன்றத்திலையும் தீன தெரியாம இருந்த போது பாத்தீங்கன்னா பழைய ஆள்களுக்கு தெரியும், வெளியே பெரிய கூட்டம் இருக்கும் ஜனாசா தொழுகிறதுக்கு. குடும்பத்துக்காரங்களும் பெத்த மகனும் கூட உள்ள வராம வெளியே அப்படியே நிற்பாங்க. இன்னைக்கு அது மாறி எல்லாரும் ஜனாசா தொழுகையில கலந்துக்கிறாங்க. ஆனால் கூட பிறந்த அண்ணன் தம்பி ஆனாலும், அத்தாவானாலும், அம்மாவானாலும், யார் மௌத்தானாலும் சுன்னத் ஜமாத் பள்ளியில வச்சு ஜனாசா தொழுகை நடக்கும் போது அந்த சகோதரர்கள் உள்ள வர்றதில்ல. இந்த தலைப்பை ஏன் நாம எடுக்கணுங்கிறதுக்கான காரணத்தை முதல்ல நம்ம தெரியணும். குர்பான் நாளைக்கு தான் ஹஜ்ஜு பெருநாளா, இன்னைக்கே நம்ம வீட்டுக்கு கறி வந்துருது. அதை கொடுத்து விடுறது யாருன்னா நம்ம கூட பிறந்தவங்க தான் கொடுத்து விட்டுறாங்க. அப்போ நம்ம பெருநாள் தொழுகாமலேயே குர்பான் கறியை நாம சாப்பிடுற நிலைக்கு நாம இருக்கிறோம். இந்த சமூகத்தில் 1, 2 அல்ல, பல விஷயங்கள் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் ஒரு புறம், இன்னொரு பக்கம் தன்னுடைய நண்பன் மாற்று மத சகோதரர், அவர் ஹிந்துவா இருக்கலாம், கிறிஸ்துவரா இருக்கலாம், பக்கத்து கடையா இருக்கலாம், பழக்கமானவங்களா இருக்கலாம், பக்கத்து வீட்டில் இருக்கிற மாற்று மத குடும்பத்தை சேர்ந்தவங்களுடைய கல்யாணத்துக்கெல்லாம் அவர் சகோதரர்கள் போவார்கள். சுன்னத் ஜமாத் கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க. ஹிந்துக்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லிம் அல்லாத மாற்று மதத்தை சேர்ந்த காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்கள், நாத்திகர்கள் என்று எந்த மாற்று மத மக்களின் திருமணத்திற்கும் செல்லுவது சகஜம். சுன்னத் ஜமாத்தினுடைய கல்யாணத்துக்கு வர முடியாது. இது எல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி விஷயத்தை பேசாம கடந்து போயிருவாங்க. நிதர்சனங்களை, யதார்த்தங்களை இன்னைக்கு நமக்கு உள்ள இன்னைக்கு இதுவெல்லாம் இருந்துட்டு இருக்கு. இது எங்க எல்லாம் வந்துருச்சு? சுன்னத்து வல் ஜமாத் பள்ளிவாசலின் நிர்வாகங்களின் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களிடத்திலேயும் பெரும்பாலும் கோயம்புத்தூர்ல இந்த சிந்தனை இருக்கு. இந்த மாற்று சிந்தனை உடையவர்கள் சுன்னத் ஜமாத் பள்ளியின் நிர்வாகத்தில் இருக்கிறார்கள். அப்ப என்னன்னா, முஸ்லிம்கள் பொதுவா ஒன்னா தெரியுது. ஆனா நமக்கு உள்ள இவ்வளவு பிரச்சனை, நாம ஒன்றி வாழ முடியல. எதுல? ஷரியத்தை பின்பற்றுதுல.
சலாம் சொல்றதுல, தொழுகையில, பெருநாள்ல, நோம்புல, ஜனாசா தொழுகையில, எதுலையுமே கூட பிறந்தவங்க கூட ஒன்றி வாழ முடியாத அளவுக்கான சமூகத்தின் ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு சூழலில் கோவை போன்ற பகுதிகளில் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். பழகி போச்சு. இப்போ இந்த தலைப்புக்கான காரணம் இந்த இடத்துலதான் வருது. அல்லாஹ் ஒரு முஸ்லிமை பார்த்து என்ன சொல்றானா, நீ தனி மனிதன் அல்ல, நீ ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும் ஆனவன். நீ எதை செய்வதாக இருந்தாலும் எல்லா முஸ்லிம்களையும் இணைத்தே உன் சொல், உன் செயல், உன் எண்ணம் இருக்கணும். நிறைய உதாரணத்தை சொல்லலாங்க. இருந்தாலும் நாம ஓதுகிற அல்ஹம்து சூராவுல அல்லாஹ் என்னிடத்தில் இப்படி சொல்லுங்கள், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னை நான் வணங்குகிறேன், உன்னிடம் நான் உதவி தேடுகிறேன் சொல்ல வேண்டாம், உன்னை நாங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்க. இந்த நாங்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. நாங்கள் வணங்குகிறோம், நாங்கள் உதவி தேடுகிறோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நேர்வழி காட்டு என்பது அல்ல, எங்களுக்கு நேர்வழி காட்டு. இதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற இந்த கலிமாவின் ஒற்றுமை. ஆனா எல்லாம் சொல்றோம், ஆனா வாழ்க்கையில அப்படி இல்லை. ஷரியத் இன்னைக்கு அப்படி நம்மளால கொண்டு செலுத்த முடியல. குர்ஆன் சொல்லுகிற துவாக்கள் என்று 40 துவாவை தனியா நமக்கு குர்ஆன் சொல்லும் துவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துவாவை எடுத்து பார்த்தா எல்லா துவாக்களும் ரப்பனா என்றுதான் ஆரம்பிக்கும். ரப்பி என்றால் எனது ரப்பு, ரப்பனா என்றால் எங்களின் ரப்பு. இந்த எங்களின் என்பது யாரு? என் அத்தா, என் அம்மா, என் அண்ணன், என் தம்பி, என் அக்கா, தங்கச்சி, இவங்களுக்கு என் குடும்பத்துக்கு மட்டுமா இந்த என் ரப்பு? எங்களின் ரப்பு என்பது என்ன? எங்கெல்லாம் முஸ்லிம்கள் உண்டோ, 200 கோடி முஸ்லிமா, 200 கோடி முஸ்லிமும் இந்த ரப்பனாவுக்கு உள்ளே அடக்கம். 200 கோடி முஸ்லிம்களும் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்கின்ற அந்த வார்த்தைக்குள்ளே அடக்கம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்பதற்குள்ளே எல்லா முஸ்லிம்களும் அடக்கம். இப்படிதான் குர்ஆன் நமக்கு நம்ம கலிமாவை கொண்டு நம்மளை என்ன பண்ணுதுன்னா ஒரு ஒருங்கிணைச்சு வச்சிருக்கு. இன்னைக்கு என்ன நிலை? நம்மளை பார்த்து 2 விஷயம் நம்மள்ட்ட சொல்றாங்க. சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஷிர்க் வைக்கிறார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு. யாரெல்லாம் நமது பள்ளியில் தொழாமல், நமது தந்தையின் ஜனாசாவில் கூட கலந்து கொள்ளாமல், நமது திருமணத்திற்கு வராமல், நமது தொழுகையில் இணைந்து கொள்ளாமல் தனி ஜமாத் போடுறது. இங்க வந்து தொழுதுட்டா அடுத்து போய் தனியா, இங்க தொழுது திருப்தி இல்ல, தனியா 2வது அவங்க தனியா தொழுதுறாங்க. இந்த அளவுக்கு இது மனதிலே ஒரு மிகப்பெரிய அசூசையாக, அருவருக்கத்தக்கதாக நம் உடன் பிறந்த இரத்த பந்த சகோதர சகோதரிகளின் மனங்களில் ஏன் இப்படி ஆக்கப்பட்டிருக்குன்னா, சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு முக்கியமானது. சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ஷிர்க் வைக்கிறாங்க. நம்ம மேல வச்சிருக்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டே இதுதான். நாம எல்லாருமே ஷிர்க் வைக்கிறோம், முஷ்ரிக். பொதுவா இந்த ஈமான் கொள்ளுதலில் 3 பேர் சொல்லப்படும். முஃமின், நம்பிக்கை கொண்டவர்கள். இப்ப நாமெல்லாம் யாருதான்? முஃமின். அப்புறம் இன்னொரு பேர் சொல்லுவாங்க, இதுக்கு நேர் மாற்றமா முஷ்ரிக். முஃமின், முஷ்ரிக். முஷ்ரிக்னா இணை வைக்கிறவர்கள். 3வது ஒரு பேர் முனாஃபிக்.
நடிப்பவர்கள், அதாவது ஈமான் கொண்டதை போல நடிக்கிறது, ஈமான் கொண்டிருக்க மாட்டாங்க, போலியா இருக்கிறவங்க. நம்மள என்ன சொல்லப்படுதுன்னா, சுன்னத் ஜமாத் சேர்ந்தவர்கள் எல்லாம் முஷ்ரிக்குகள், ஷிர்க் செய்கிறார்கள். இதுதான் நம்ம மேல வச்சிருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதுல முக்கியமா 2 விஷயம் இப்போ சொல்லப்படக்கூடியது, நிறைய சொல்றாங்க. அதுல ரொம்ப முக்கியமா ரபியுல் அவ்வல் மாசம் வந்துருச்சுன்னா 2 காரணத்தை வச்சு இந்த நீங்க ஷிர்க் செய்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காரணம், முகமது நபியின் பிறந்த நாளை நாம் கொண்டாடுவது அல்லது அதை நினைவு கூறுவது அல்லது அதை மகிழ்வாக எடுத்துக்கொள்வது. முகமது நபியை பத்தி அவங்க பிறந்த நாளிலேயோ பிறந்த மாசத்திலேயோ கூடி நினைவு கூறுவது என்பது மார்க்கத்தில் இல்லை. அப்படி நினைவு கூர்ந்தால் அது ஷிர்க். மேலும் முகமது நபியை பற்றி இந்த மாதங்களில் புகழ் பாடுதல், அதான் மௌலித், இதை செய்வது ஷிர்க். இந்த 2 காரணம் சொல்லப்பட்டு அது பிரச்சாரம் செய்யப்பட்டு அதை வலுவாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தி இன்னைக்கு நம்மளை எல்லாத்தையும் எப்படி கருதுகிறார்கள்னா, நாம் ஷிர்க் வைக்கிறோம், முஷ்ரிக்கீன்கள் என்று நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நமக்கு தெரியணும், அவங்க அப்படி நினைக்கட்டும், நாம அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறோமா, அவங்க சொல்ற மாதிரி அல்லது அவர்கள் தப்பா நினைச்சு பிரச்சாரம் பண்ற மாதிரி நாம முஷ்ரிக்கா? இந்த தெளிவு நமக்கு வேணும். ஏன்னா நிறைய சுன்னத் ஜமாத் சேர்ந்தவங்களுக்கு தெளிவுகளை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. நாம மேலோட்டமாவே எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து தலைவலிக்கும் போது தலைவலிக்கு தான் மாத்திரையும் மருந்தும் வேணும். தலைவலிக்கிற சமயத்துல 10 பவன் நகை கொண்டு போய் தோல்ல போட்டா எந்த பிரயோஜனமும் இல்லை. பசிக்கும் போது உணவு தான் வேணும். பசிக்கிற சமயத்துல 10,000 ரூபாய் மதிப்பு இருக்கிற பட்டு சாரியை போட்டா எந்த பயனும் இல்லை என்பதை போல பிராக்டிக்கல் நடைமுறையில் என்ன விஷயங்கள் இங்க இந்த சமூகத்தில் புறையோடி பெரும் பிரச்சனையாய் உள்ளுக்குள்ள நிக்குதோ அந்த விஷயத்தை பேசணும், அந்த விஷயத்தை சிந்திக்கணும், அந்த விஷயத்தை சொல்லணும். தேவையான சமயங்களில் தேவையான கருத்துக்களை தெளிவாகவும் துணிவாகவும் தைரியமாகவும் உண்மையாகவும் எடுத்து சொல்கிற சூழல்கள் பயான்களில் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு சிறப்பியல்களை பேசுகிறோமோ அதே அளவிற்கு நடைமுறை ரீதியில் ஒரு பொய் உரைக்குகிற தருணத்தில் ஹக், உண்மையை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அப்பதான் ஷிர்க்குனா என்ன அது தெரியணும். ஷிர்க்குனா என்ன? ஷிர்க் என்றால் அல்லாஹ் ஒருத்தன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல். அல்லாஹ் மாதிரி இன்னொரு அல்லாஹ் அல்லது அல்லாஹ் 2 அல்லது அல்லாஹ் 3. இப்ப ஷிர்க்குக்கு விளக்கம், அல்லாஹ் 1 அல்ல, அல்லாஹ் 2, இது அல்லாஹ் மாதிரி இது அல்லாஹ் மாதிரி இவர்கள், இப்படி எல்லாம் அல்லாஹ்வுக்கு நிகரா இணையா பகரமா ஒன்றை வைப்பது, ஒன்றை நம்புவது, ஒன்றை கருதுவது, இதெல்லாம் ஷிர்க்ல வரும். அடுத்து அல்லாஹ்வுக்கு அத்தா உண்டுன்னு சொல்றது, அல்லாஹ்வுக்கு அம்மா உண்டுன்னு சொல்றது, அல்லாஹ்வுக்கு மகன் உண்டுன்னு சொல்றது. அல்லாஹ் இந்த தேவையோட இருக்கக்கூடியவன் அல்லாஹ்வுக்கு தேவையை கற்பிக்கிறது. இறைவனுக்கு இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி அவனின் தனித்துவத்தை
அவனின் ஒருமைப்பாட்டை சீர்குலைக்குகிற அந்த வஹ்தானியத்தை, அதான் தௌஹீத், இந்த ஏகத்துவத்தை சிதைக்கிற நிலைகளில் நம்பிக்கையும் சொல்லும் செயல்பாடும் வந்துவிட்டால் அங்க ஷிர்க் வந்துடும். இப்ப பாருங்க, நாம சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவங்க நாம எப்படி அல்லாஹ்வை ஈமான் கொள்றோம்? இப்ப அல்லாஹ் லா இலாஹா என்னங்க இல்லல்லாஹ் திக்ர் இருக்க, அல்லாஹ் பாத்தீங்கன்னா தொழுங்க 5 நேரம் தான், 6 நேரம் கிடையாது. எக்ஸ்ட் பண்ணவே கூடாது, அதிகமும் படுத்தக்கூடாது, குறைக்கவும் கூடாது. நோம்பா ரமலான் 1 மாசம் தான் ஃபரலு, 12 மாசம் நோன்பு ஃபரலா வைக்க முடியாது. ஜக்காத்து, ஹஜ்ஜி எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு வரையறையை வைத்தான். இந்த அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்க, இதுக்கு மட்டும் வரையறை இல்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனு திக்ருல்லாஹ திக்ரன் கஸீரா, எவ்வளவு வேண்டாலும் சொல்லிட்டே இருங்க, அதிகமா சொல்லிட்டே இருக்கலாம். இந்த திக்ரில் சிறந்தது அஃலலு திக்ர், திக்ருகளில் சிறந்தது லா இலாஹா இல்லல்லாஹ். இத ஏகத்துவம். இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிறது வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. பிறந்ததிலிருந்து நாம் இன்னைக்கு வரைக்கும் சொல்லியும் நம்பிட்டு இருக்கிற இது. இப்போ இதுல அல்லாஹ் என்ன பண்றான்? இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் அடுத்து நீங்க ஈமான் கொள்ள வேண்டிய விஷயம், அடுத்த பார்ட் முஹம்மது ரசூலுல்லாஹ். பாருங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டும் இல்லைங்க, அடுத்து என்ன வருது? முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்ப ஈமான் என்பது பரிபூரணத்துவம் அடைவது லா இலாஹா இல்லல்லாஹ்வை கொண்டு மட்டுமல்ல, அது முஹம்மது ரசூலுல்லாஹ்வை கொண்டு. இப்ப இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் அடுத்து அல்லாஹ் வர்றான். அடுத்து இஸ்லாம் நமக்கு சொல்லுது, லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டும் நீங்க சொன்னா பத்தாது, அந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கு ஒரு சின்ன விரிவுரையோடு நீங்க என்ன பண்ணணும்னா சாட்சி சொல்லணும். அதுக்கு தான் ஷஹாதத் அப்படின்னு சொல்றது. என்ன பேருங்க? இந்த ஷஹாதத் இருக்க நல்லா உன்னிப்பா கவனிக்கணும். பழைய செய்தி தான், இதெல்லாம் நமக்கு தெரியாததல்ல. ஒரு தடவை ரிப்பீட் பண்ணணும். நீங்க சாட்சி சொல்லணும். எதுக்கு? இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கு நீங்களே சொன்னது நீங்க தான். ஆனா நீங்க சொன்னதுக்கு, நீங்க நம்பியதுக்கு சாட்சி வேற யாரும் இல்ல, நீங்க தான் சாட்சி. உங்களுக்கு நீங்களே சாட்சி, எனக்கு நானே சாட்சி. அதுதான் ஷஹாதத். அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன், அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அதான் மேல சொல்லிட்டோம்ல, நிச்சயமா வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயத்தை எக்ஸ்ட்ரா சொல்லணும். வஹ்தஹு, அவன் தனித்தவன். அல்லாஹ் ஃபர்ஸ்ட் லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்ன, வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்லைன்ட்டோம். அடுத்து வஹ்தஹு, அவன் தனித்தவன் அப்படின்னு நீங்க நம்பணும், சொல்லணும். இந்த வஹ்தஹு அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல அவன் யார்? குல், நபியே சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹது, அல்லாஹ் ஒருவனே. இத லா இலாஹா இல்லல்லாஹ்க்கு விளக்கம் தான் குல் ஹுவல்லாஹு அஹது, அவன் ஒருவனே. அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். இந்த முஷ்ரிக் இல்லைங்கிறதுக்கு நாம இந்த குல் ஹுவல்லாஹ் சூராவுல வர்றதையே பார்க்கலாம். லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறல, யாராலும் பெறப்படவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வஹதஹு, அவன் தனித்தவன், ஒருவன். அடுத்து இன்னொன்னு சொல்லணுமாமா, சாட்சி. லா ஷரீக லஹு, நம்ம என்ன சொல்லணும்? அவனுக்கு நிகராக, அவனுக்கு இணை இல்லை. லா ஷரீக லஹுனா என்ன? இப்ப நாம சுன்னத் ஜமாத்காரங்கள் எல்லாம் அவ்வல் கலிமாவையும் சொல்லி நம்பிட்டோம், இந்த ஷஹாதத் கலிமாவையும்
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் நீ ஒருத்தன் தான், எல்லா வணக்கமும் உனக்குத்தான், உன்னை மட்டும்தான் வணங்குவோம், வேற யாரையும் வணங்க மாட்டோம். வஹதஹு, நீ தனித்தவன், ஒருவன், லா ஷரீக லஹு, உனக்கு இணை இல்லை, அப்படி சொல்லிட்டோம். இந்த லா ஷரீக லஹுக்கு குர்ஆன் ஆயத் என்ன? அதான் குல் அல்லாஹ்வுடைய லாஸ்ட் வாசகம். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. இதுதான் லா ஷரீக லஹு. அவனுக்கு நிகரா உலகத்துல எதுவுமே இல்லை, யாரும் இல்லை. இங்க அல்லாவுக்கு நிகரா ரசூலும் இல்லை, முகமது நபியும் இல்லை, எந்த நபியும் இல்லை, எந்த ரசூலும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், எந்த ஒன்றும் அல்லாவுக்கு நிகரா இல்லை. இதுதான் சுன்னத் ஜமாத்தோட நம்பிக்கை. இப்போ வஹ்தஹு லா ஷரீக லஹு, சாட்சி சொல்லிட்டோம். அல்லாஹ் உனக்கு நாங்க இணை வைக்க மாட்டோம், உனக்கு நாங்க இணை வச்சவங்க இல்ல அப்படின்னு நாம சாட்சி சொல்லிட்டோம். அதற்கடுத்து இந்த முகமது ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் அதுக்கும் சாட்சி சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு வஹதஹு லா ஷரீக லஹுவா, முஹம்மது ரசூலுல்லாவுக்கு என்ன? முஹம்மது ரசூலுல்லாவுக்கு சாட்சி சொல்லுங்க. வ அஷ்ஹது, இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன். நானே சொல்றேன் அல்லாஹ்ட்ட, நீங்களே சொல்றீங்க. வஹதஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன், இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன், நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துஹு, உன்னுடைய உயர்ந்த அடியாராகிய மனிதர். அடியார்னாலே யார்தான்? அவர் நாம என்னான்னு நம்பல, கடவுளா நம்பல, நாம நம்புறதே சொல்றதே சாட்சி சொன்னதே அவர் அப்துஹு, உன்னுடைய உயர்ந்த நல்ல மனிதர். அடியார், அடியார்னா மனிதர் அப்படின்னு நான் சாட்சி சொல்றேன். இன்னும் வரசூலுஹு, அவர் உன்னுடைய நபி, இறை தூதர் அப்படிங்கிறதைக்கும் நான் சாட்சி சொல்றேன். இப்ப அல்லாஹ்வ தனித்தவன் என்றும் இணையற்றவன் என்றும் சாட்சி சொல்லிட்டு முஹம்மது ரசூலுல்லாவுக்கு அவர் உயரிய மனிதர், உனது நல்லடியார், உன்னுடைய இறை தூதர் என்று சொல்லி சாட்சி சொல்றோம். இப்போ நம்மள்ட்ட எந்த மிஸ்டேக்குமே இல்லை, எந்த வகையிலையும் நம்மள்ட்ட என்ன வரல, ஷிர்க் வரல. ஆனா நாம் நமது சகோதரர்கள் மாற்று சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் நம்மை பார்த்து சொல்லுவது, நீங்கள் ஷிர்க் வைக்கிறீர்கள். ஆனா நாம நம்பிக்கையும் நமக்கு கற்பிக்கப்பட்டதும் என்னைக்குமே முகமது நபியை கடவுளாக ஒரு இஞ்சு கூட சிந்தனையில் எந்த சுன்னத் ஜமாத் முஸ்லிமுக்கும் வந்ததும் இல்லை, வரப்போவதும் இல்லை, வரவும் வராது. அல்லாஹ் அல்லாஹ் தான், ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் அப்படி நமக்கு கற்பித்திருக்கிறான். அல்லாஹ்வே குர்ஆன்ல இப்ப பாருங்க, அவர் யார்? அவர் குல், நபியே சொல்லுங்கள், இன்னமா அன பஷருன், பஷருன்னா மனிதர், அவர் மனிதர். ரசூலுல்லாஹ்வை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் மனிதர் என்று நீங்கள் உங்களை சொல்லுங்கள் அப்படினே அல்லாஹ் சொல்றான். இப்ப நாம எங்க போய் அவரை மனிதர்னு ஏற்றுக்கொண்டிருக்கிற போது எங்கே அவரை நாம் கடவுளாக கருதினோம்? எங்கேயுமே கருதல. குர்ஆனிலே அல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு வஸித்தா அலல் குஃபாரி ரஹமாஉ பைனஹும், அவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர், இறை தூதர்னு சொல்றான்.
இப்படி தெளிவாக பாலர் பாடங்களிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை நம்பி படித்து வந்து நின்று கொண்டிருக்கிற போது இங்கே நம்மின் மேல் சொல்லப்படுகிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அதனால் இந்த சமூகத்தை பிளந்திருக்கிற பிளவுகளுக்கு காரணமாக இருப்பது சுன்னத் ஜமாத் சேர்ந்தவங்க முஷ்ரிக்குகள், ஷிர்க் வைக்கிறார்கள், இணை வைக்கிறார்கள். அதுவும் முகமது நபியை வைத்தே அவர்கள் இணை வைக்கிறார்கள். இப்ப பாருங்க, முகமது நபிய அல்லாஹ் எப்படி எல்லாம் வச்சான் இங்க பார்க்கணும். எல்லாமே குர்ஆனில் இருந்து தான் நம்ம பார்க்கணும். எல்லாத்துக்குமே குர்ஆனில் இருந்து தான் பார்க்கணும். ஹம்து, ஹம்துனா என்ன? புகழ். ஹம்துனா என்னங்க அரபியில? இப்போ அல்ஹம்து அப்படின்னா புகழ், எல்லா புகழும். லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு. இந்த ஹம்து இருக்க, இந்த ஹம்து என்ற வார்த்தை அல்ஹம்து என்று சொல்கிற எல்லா புகழும் லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு. அவன் ரப்பில் ஆலமீன், உலகங்கள் எல்லாத்துக்கும் யார் அவன்? அல்லாஹ் ரப்பு, உலகத்துக்கே. உலகம்னா இந்த உலகம் மட்டும் இல்ல, உலகம் ஏழு உலகம் இருக்கு. ஆலம் என்றால் ஒரு உலகம், ஆலமீன் என்றால் பல உலகம். உயிர் மட்டும் இருந்த ஆலமுள்ள அருவாக ஒரு உலகம். அத்தாட முதுகுந்தன்ல வந்தது 2வது உலகம், அம்மாட கருவுல வந்தது 3வது உலகம், இந்த பூமியில் வந்தது 4வது உலகம், கபருக்குள்ள போறது 5வது உலகம், கபர்ல இருந்து எழுப்பி மஹ்ஷர்ல நிக்கிறது 6வது உலகம், அடுத்து சொர்க்கத்திற்கு போவது 7வது உலகம். இப்படி 7 நிலைப்பாடுகள், ஆலம்கள். இது எல்லாத்துக்குமே யாருதான் ரப்பு? அதத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலம், நான் ஒரு உலகத்தின் ரப்பு இல்ல, ரப்பில் ஆலமீன். எங்கிருந்து ஆரம்பிச்சு எங்க முடியுதோ அத்தனை வகைக்கும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஹம்துல இருந்து வந்த ஒரு பெயர் இருக்கு, ஹம்து. இதிலிருந்து வந்த அரபு மொழி படித்த தெரிந்தவர்களுக்கு தெரியும், ஹம்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பெயர் தான் முஹம்மது. அதுவும் புகழுக்குரியவர், புகழப்பட வேண்டியவர், புகழப்படக்கூடியவர், புகழ். ஹம்து முஹம்மது. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்கள் எல்லாத்துக்கும் நான் ரப்பு அப்படிங்கிறானே, இது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு கீழே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் போடலாம். குர்ஆன் ஆயத். முஹம்மது ரசூலுல்லாஹ் புகழுக்குரியவருக்கு கீழே இன்னொரு குர்ஆன் ஆயத்து. அதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க, வமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். முஹம்மது ரசூலுல்லாஹ் கீழே போட்டுக்கலாம். ரப்பில் ஆலமீன், எல்லா ஆலங்களுக்கும் நான் ரப்பு. இங்க ரஹ்மத்துல்லில் ஆலமீன், எல்லா அகிலங்களுக்கும் உலகங்களுக்கும் இவர் ரஹ்மத்து. அல்லாஹ் என்ன பண்றான் பாருங்க, இவரை லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல்லில் ஆலமீன். யாரு இந்த சிறப்பை வைக்கிறானா? அல்லாஹ் வைக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பியல் என்பது எப்படிப்பட்டது? இது சிறப்பும் மகத்துவமும் மகோன்னதமும் தானே தவிர நாம் கருதி விடுவதை போல வேறு கருத்து இவைகளில் இல்லை. ஷிர்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதில அல்லாஹ் தனது சிஃபத்தை, இது எனக்குரியது, ரஹீம் நான், இதே வார்த்தையை ரசூலுல்லாவுக்கு அல்லாவே சொல்லுவான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். தன்னுடைய பேரை ரஹீம்னு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல அல்லாஹ் சொல்லிட்டு அதே பேரை கொண்டு வந்து ரசூலுல்லாவுக்கு இந்த
நிலையில அல்லாஹ் வைக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹுக்கு கீழே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போட்டோம்னா முஹம்மதுர் ரசூலுல்லாஹுக்கு கீழே ரഊஃபுர் ரஹீம். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். தன்னடது பேரை அல்லாஹ் தன் ரசூலுக்கு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் என்ன வச்சுட்டானா? இல்ல. அங்க வர்ற ரஹீமின் அர்த்தம் வேறு, இங்க வரும் ரஹீமின் அர்த்தம் வேறு. நாம் இந்த ரெண்டு ரஹீம்களுக்கும் ஒரே அர்த்தத்தை இந்த இடத்தில் கருதிவிட்டால் அவங்க சொல்ற மாதிரி சிந்தனைகள் ஏற்பட்டுவிடும். இப்ப பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அவர் பஷர், மனிதர், இறை தூதர் என்று நீங்கள் நம்பிக்கை கொண்டு விடுங்கள் என்றாலும் அவரின் மேன்மை என்பது மனிதர்களில் எல்லாம் மிகச்சிறந்த மேன்மைக்குரிய மாமனிதர். அவர் சாதாரணமானவர் அல்ல. அவரின் புகழை நான் உயர்த்தி வைத்திருக்கிறேன். நான் அவரின் அந்தஸ்தை உயர்த்தி வச்சிருக்கேன். எங்க எல்லாம் வச்சிருக்கான்? லைனா இஸ்லாம் நமக்கு சொல்லுது. இத பெருமானாரின் மேன்மை என்று கருத வேண்டும். அல்லாஹ் சொல்லிட்டான் வரஃபானா லக திக்ரக். இதுக்கு விளக்கம் என்ன? எங்க ஒரு அல்லாஹ்வை பின்பற்றுவதற்கு 4 விஷயம் இருக்கணும். ஒன்று அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும், லா இலாஹ இல்லல்லாஹ். இன்னொன்று அல்லாஹ் மேல முஹப்பத்து கொள்ளணும், குல் இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ். அல்லாஹ் மேல பிரிய வைக்கணும். மூன்றாவது அல்லாஹுவை துதிக்கணும், அதுதான் திக்ர். நாலாவது அதுதான் யா அய்யுஹல்லதீன ஆமனு திக்ருல்லாஹ். நாலாவது அல்லாஹ் சொல்றத பின்பற்றணும், அதுக்கு பேர் இத்திபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல். இது அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லணுங்க. என்னைய நம்புங்க, என் மேல திக்ர் செய்யுங்க, என் மேல பிரிய வைங்க, நான் சொல்றத பின்பற்றுங்கன்னு இந்த 4 விஷயத்தை அல்லாஹ் தனக்கு மட்டும் ஆக்கல, ரசூலுக்கும் ஆக்கினான். இங்கதான் வரஃபானா லக திக்ரக். நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஈமான் கொள்வதை போல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள், நம்பிக்கை வைங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்வை திக்ர் செய்த போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல் ஸலவாத்து சொல்லுங்கள். குர்ஆன் ஆயத்து இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அப்போ இரண்டாவது. மூணாவது அங்க திக்ர், இங்க ஸலவாத். மூணாவது அல்லாஹ் எம் மேல மாத்திரம் நீங்க பிரியம் வைப்பதில்லை, ஹுப்புர் ரசூல் பெருமானாரின் மேலும் பிரியம் வையுங்கள். அது ஈமானின் பரிபூரணத்துவம். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகுன ஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாஸ் அஜ்மாயின். எல்லாத்த விட அதிகம் முஹப்பத்து ரசூல் மேல வைங்க. ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க. இத்திபா பின்பற்றுதல், அல்லாஹ்வின் சொல்லை மட்டுமல்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹ்வையும் பின்பற்றுங்க, அல்லாஹ்வின் ரசூலையும் பின்பற்றுங்க. 4 விஷயம். லா இலாஹ இல்லல்லாஹ்விலையும் இந்த 4 பின்பற்றணும், முஹம்மது ரசூலுல்லாஹ்வையும் இந்த 4 பின்பற்றணும். இத இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேன்மையை அல்லாஹ் எங்கெல்லாம் வச்சான்? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற நம்பிக்கை, முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற நம்பிக்கைங்கிறது மட்டும் வைக்காம இபாதத்துகளில் அல்லாஹ் வச்சான். இதையெல்லாம் சொல்லும் போதுதான் ஒரு புரிதலற்று இத அல்லாஹ்வுக்கு நிகரா ஆக்கிடுறாங்கன்னு தவறா சகோதரர்கள் கருதி விடுகிறார்கள். ஆனா பாருங்க, அல்லாஹ் எங்க எல்லாம் தொழுகை, கலிமா அவனுக்கானது. அந்த கலிமாவிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். தொழுகை அவனுக்கானது. தொழுகையினுடைய அத்தகையத்துல தொழுகை அல்லாஹ்வுக்கு, அங்க சலாம் சொல்லணும் ரசூலுல்லாஹ்வுக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எங்க எல்லாம் அப்படி இணைஞ்சு வருதுன்னு பாருங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் வரஃபஅனா லக திக்ரக்.
உங்க அந்தஸ்தை உயர்த்திட்டேன் அப்படிங்கிறானே, எங்க எல்லாம் அல்லாஹ் வந்து இணைக்கிறான் பாருங்க. தொழுகை அல்லாஹ்வுக்காக. எந்த தொழுகையையும் எந்த நபிக்கும் தொழ முடியாது, எந்த ரசூலுக்கும் தொழ முடியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். தக்பீர் கட்டும் போது லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்கு தான். தொழுகையினுடைய அத்தகையாத்தில் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு, தொழுகை அல்லாஹ்வுக்கு, சலாம் யாருக்கு சொல்றோம்ல. இங்க ஷிர்க் வந்துருச்சா? இதை எப்படி நாம் விளங்குகிறோம்? அல்லாஹ்வுக்குன்னு தொழுகிற தொழுகையில எப்படி ரசூலுக்கு சலாம் சொல்றது? நமக்கு அந்த சிந்தனை வரலையே. அங்க அல்லாஹ்ங்கிறது வேறு, ரசூல் என்பது வேறு. அதன் தனித்துவம் மகத்துவம் வேறு, இதன் தனித்துவம் மகத்துவம் வேறு. அவர் ரசூலுக்கு சலாம் சொல்றது. அங்கே தரூதே இப்ராஹிம், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். அங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்றோமே. தொழுகை அல்லாஹ்வுக்கு, துஆ ரசூலுக்கு. சரி, பாங்கு சொல்றோம். பாங்கு தொழுக வாருங்க அல்லாஹ்வை அப்படிதானே கூப்பிடணும். அதான முறை, அதான சரி. ஹய்யால ஸலாத் வாங்க கூப்பிடுறோம், சரிதான். தொழுகைக்கு வாங்க, சரிதான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், சரிதான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், சரிதான். ஆனா 2 தடவை அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்றோமே. தொழுகைக்கு அழைக்கும் இறைவனை வணங்கிட தொழுகைக்கு அழைத்திடும் பாங்கின் இடையிலும் இறை தூதரின் திருநாமத்தை அல்லாஹ் வச்சான். வரஃபஅனா லக திக்ரக். ஒரு நொடி கூட பாங்கு உலகத்தில் ஒலிக்காத நிமிடங்கள், நொடி நகர்வதே இல்லை. அந்த இடத்துல ரசூலின் பெயர் இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சொல்ல வேண்டிய இடத்துல, அல்லாஹ் தொழுகைக்கு அழைக்க வேண்டிய இடத்துல ரசூலின் பெயர் என்பது ஷிர்க் அல்ல என்பதை எப்படி நாம் விளங்குகிறோமோ அப்படி விளங்கணும். தொழுகை பாங்கின் மட்டுமல்ல, இக்காமத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய என்னது திருநாமம். ஹனஃபி மதுஹபில ஜனாசா தொழுகையில தரூதே இப்ராஹிம் ஓதுகிறார். அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருநாமம். எல்லா இடத்துலயும் எல்லாம் அப்படியே டச் பண்ணிட்டு வந்துட்டு. ஷஹாதத்து என்பது சாதாரணமானதல்ல. ஷஹாதத்து என்பது 2 விஷயங்களின் மேல் சாட்சி சொல்வது. ஒன்ன மட்டும் சாட்சி சொல்றதுக்கு பேர் ஷஹாதத் இல்ல. அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணை இல்லை, அவன் ஒருத்தன் நம்புறேன், அதுக்கு சாட்சி சொல்றேன்னா அதுக்கு பேர் ஷஹாதத் இல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா மட்டும் ஈமான் இல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹ்னு வந்தாதான் ஈமான். அப்போ பெருமானாரையும் திருப்பெயரையும் சொல்லி அதையும் சாட்சியாக சொல்கிற போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒது செய்துவிட்டு யார் ஒருவர் இந்த ஷஹாதத்தை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கூலியை கொடுக்கிறான்னா, சொர்க்கத்தின் 8 வாசல்கள் வழியாக நுழைகிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். எதனால் என்றால், அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் ஷஹாதத்து சொல்வதனால். ஒது செஞ்சு முடிச்சதுமே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொல்றது. இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்கலாமா? எல்லாம் செஞ்சுட்டு தான் இருப்போம், இருந்தாலும் நினைவு வைக்கிறோம். அதுக்கு பிடிச்சிட்டு நாம சொல்லது அல்லாஹும்ம ஜஅல்னா, யா அல்லாஹ் எங்களை ஆக்கிவிடு, மினத் தவ்வாபீன், பாவ மன்னிப்பு பெற்றவர்களின் கூட்டத்தில் எங்களை ஆக்கிரு அப்படின்னு சொல்லணும். அல்லாஹும்ம ஜஅல்னா மினத் தவ்வாபீன் வ ஜஅல்னா மினல் முத்ததஹிரீன் வ ஜஅல்னா மின் இபாதிக்க ஸாலிஹீன். தூய்மை, சுத்தம், தூய்மை அடைந்தவர்களின் கூட்டத்தில் எங்களை சேர்த்தீரு, நல்லோர்களின் கூட்டத்தில் எங்களை சேர்த்தீரு அப்படின்னு ஷஹாதத்தை சொல்லிட்டு இந்த 3ஐயும் அப்படி கேட்கிறது. அப்போ எங்க எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த திருநாமத்தை, திருப்பெயரை, அவரின் நினைவை அல்லாஹ் கொண்டு வர்றான். பாங்குல கொண்டு வர்றான், இக்காமத்துல கொண்டு வர்றான்,
ஈமான் சொல்லுகிற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை கொண்டு வர்றான். இப்படி எல்லா இடத்திலேயும் அல்லாஹ் பெருமானாரின் நினைவை கொண்டு வருகிற போது அதுவெல்லாம் ஷிர்க் இல்ல. பெருமானார் உலகத்தில் பிறந்தார்கள் இந்த நாளில் என்று நாம் சொன்னால் அது ஷிர்க் என்று கருதுகிற மனப்பக்குவம் இருக்கிறதே, இதுதான் வருத்தத்திற்குரியது. இந்த தெளிவற்ற ஒரு விஷயத்தை தூக்கி பிடித்து வைத்துக் கொண்டு ரபீஉல் அவ்வல் வந்து விட்டால் மீலாது கொண்டாடுகிறார்கள், அது ஷிர்க். மீலாது கொண்டாடுதல் என்பது, மீலாதை மகிழ்வாக கருதுவது என்பது பெருமானாரின் மேன்மையை நினைக்கிறது. அல்லாஹ் பாங்குல நினைக்க சொல்றான், இக்காமத்துல நினைக்க சொல்றான், அத்தஹியாத்துல நினைக்க சொல்றான். திக்ர் என்பது எப்படியோ அது எனக்கானது, ஸலவாத்து பெருமானாருக்கானது, அல்லாஹ் ஸலவாத்து சொல்றான். இந்த நினைவுகள் எல்லாம் இறைவன் அனுமதித்து பெருமானாரை வரஃபஅனா லக திக்ரக் என்று சொல்லப்படுகிற நிலை வருகிற போது அருமை சகோதரர்கள், இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் பெருமானாரின் இந்த உயர்ந்த மேன்மைக்குரிய தோற்றத்தை, பிறப்பை, அவர்கள் வருகை தந்ததை நாம் பேசுவது, நினைவு கூறுவது, அதை சொல்லுவது, இதுவெல்லாம் ஷிர்க் என்று சொல்கிற அந்த தவறான விஷயத்தை சொல்லுகிற போதுதான் நாம் சொல்கிறோம் முகமது நபி கடவுள் அல்ல. முகமது நபியை நாங்கள் கடவுள் என்று சொல்லவில்லை, கடவுள் என்று கருதவும் இல்லை. அவர் முஹம்மது ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹுவின் திருத்தூதர் என்றுதான் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அதுதான் சுன்னத்து வல் ஜமாத்தினுடைய வலுவான, தெளிவான, ஆதாரமான அகீதா என்று சொல்லப்படக்கூடிய கொள்கை. வெட்டி போட்டாலும் ரசூல அல்லாஹ்னு நம்ம சொல்ல போறதே கிடையாது, சொல்லவும் மாட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அப்படி கற்பித்து தரவே இல்லை. இப்போ காலங்காலமாக அந்த விஷயங்களை அப்படி சொல்லிட்டே இருக்கிறாங்க. நம்மை ஷிர்க்குவாதிகளாக, முஷ்ரிக்குகளாக அவர்கள் தவறாக புரிந்து சித்தரித்து அதற்கு வேறு வேறு வகையான ஆதாரங்களை எல்லாம் அவர்கள் எடுத்து வைத்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகளில் நமக்கு நாம் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்வதற்குத்தான் இந்த தலைப்புகளை நாம் எடுக்க வேண்டிய அவசியங்களில் நாம் வந்திருக்கிறோம். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய புகழ்களை, வாழ்த்துக்களை, பாராட்டுகளை சொல்லுதல் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அதை நாம் செய்கிறோம். எல்லோரும் இன்றைக்கு பெருமானார் சொல்கிறார்கள், பெருமானார் கோடி மாந்தர் கூடி வந்து கவிமழை பொழிந்தாலும் கோமான் நபி புகழை பாடிட முடியாது அப்படிங்குவாங்க. அதே மாதிரி பாருங்க, ரசூலுல்லாஹ் அவங்க பொதுவா இஸ்லாமிய பாடல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது எழுதிய அந்த கவிஞர்கள் ரொம்ப மேன்மைக்குரியவர்கள். உலகெங்கிலும் நம்ம தமிழ்ல கூட 1000 கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாடிட முடியாது. 1000 கவிஞர்கள் திரண்ட முடியாது. என்னன்னா அவ்வளவு சிறப்பு அவங்கள்ட்ட இருக்கு. அது என்னென்ன சிறப்புங்கிறத லாஸ்ட்ல ஒரு 2 விஷயம் பார்ப்போம். அவருக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. அவருடைய மேன்மைக்கு நிகர் வேற ஒண்ணுமே இல்லை. நாம புகழ்றது, நம்ம முஸ்லீம்க பாராட்டுறது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இஸ்லாம் அல்லாதவர்கள் இன்னைக்கு பெரிய அளவுல ரசூல அப்படியே மெச்சுறாங்க, மெய் சிலிர்த்து போறாங்க. அறிஞர் அண்ணா 290 மீலாதுல பேசிட்டாராம் ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் நிகழ்வுல. அப்ப எத்தனை தடவை அவர் ரசூலை படிச்சிருப்பாரு. பெரியார் அவர் பேசக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டதற்கு பிறகு கோரிப்பாளையத்துல நடைபெற்ற ஒரு மீலாதுல தான் அவரு முதல் தடவை பேசுறாராம். முகமது நபி பற்றி
பெரிய அளவுல சிலாகித்து பேசுறாங்க. நிறைய மாற்று மத சகோதரர்கள் இந்த நிகழ்வை கொண்டு ரசூலின் வாழ்க்கை வரலாறை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. திராவிட சிந்தனை படைத்த முற்காலத்தில் இருந்த நீரோட்டம்ங்கிற பத்திரிகை நடத்திட்டு இருந்த அடியார் நிறைய மீளாது விழாக்கு அவர் கூப்பிடுவாங்க. போய் போய் பேசி 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 ஒரு கட்டத்துல அவர் என்ன ஆயிட்டாருன்னா அதிகம் படித்தார். அவர் ஒரு புத்தகம் எழுதினார், நான் காதலிக்கும் இஸ்லாம். அவர் நாத்திகர், எழுதின புத்தகம் நான் காதலிக்கும் இஸ்லாம். அது பிரபல்யமாச்சு. மாற்று தளத்துல இருந்துட்டு ரசூலையும் இஸ்லாத்தையும் அவர் அதிகம் எப்படி படித்தார்னா மீளாது விழாவுக்கு நிறைய அவர் கூப்பிட்டாங்க. படிக்க வேண்டிய நிலை படிச்சாரு. பேச வேண்டியது அரை மணி நேரம். பல புத்தகங்களை ரசூலை பத்தி படிச்சார், இஸ்லாத்தை பத்தி படிச்சார். நான் காதலிக்கும் இஸ்லாம்னு எழுதினார். அந்த புத்தகம் தமிழ்ல அது தமிழகத்துல பெரிய அளவுல பேசப்பட்டதற்கு பிறகு அது அன்னைக்கு பாகிஸ்தான்ல ஜியாவுல் ஹக் பிரதமர் உருதுல மொழிபெயர்க்கப்பட்டு அங்க போகுது. வேறு ஒரு தளத்தில் இருந்துட்டு முகமது நபியையும் இஸ்லாத்தையும் ஒருத்தர் இந்த அளவுக்கு மேன்மையா சொல்றாருன்னா அவர் யாரு? அவர் கூப்பிடுங்க. பாகிஸ்தான் அரசனுடைய உயரிய விருது அவருக்கு கொடுக்கலான்னு நான் காதலிக்கும் இஸ்லாம் புத்தகத்துக்கு வேண்டு பாகிஸ்தான் அரசாங்கம் அவருக்கு விருது கொடுக்க கூப்பிடுது. கூப்பிட்டு அவருக்கு அப்படியே சிகப்பு கம்பள வரவேற்போடு அரசாங்கம் அவருக்கு அந்த புத்தகத்தை உருதுல மொழிபெயர்த்து அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுக்குறாங்க. என்னன்னா அவரு 4 வார்த்தை 10 வார்த்தையானாலும் அவ்வளவு ஆழமா உணர்ந்தார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. கூப்பிட்டு அவருக்கு விருது கொடுத்துட்டாங்க. வந்தாரு, தனியா யோசிக்கிறார். இந்த விருதுகள் எல்லாம் நமக்கு என்ன? இவ்வளவு சொல்றமே, இதில் இருக்கிற உண்மையை நாமும் உணர்ந்து உள்ளத்தால் இஸ்லாத்தை தழுவிக்கிறார். அப்துல்லா அடியார் என்று பெயர் மாற்றி இறுதி காலத்தில் அவர் சொல்றார், மீளாது விழாக்களின் பேச்சுக்கள் எனக்கு ஈமானை ஏற்படுத்தி தந்தது. எத்தனை பேரு சமய நல்லிணக்கங்களுக்கும், அது கிறிஸ்துவ பாதிரிகள், மாற்று மத மடாதிபதிகள், ஆதீனங்கள் எல்லாம் அப்படியே ரசூலை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் புகழப்பட வேண்டும், என்ன காரணம் அப்படின்னா 2 செய்திங்க. அவருக்கு நிகர் அவர் தாங்க. அவர் ஏன் புகழப்படணும்? இந்த உலகத்துல நினைச்சு பார்க்க முடியாத மனிதர், மனிதருள் மாணிக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அவங்கள்ட்ட இருந்தது? எல்லா மனுஷனுக்குமே 2 வகையான மனிதர்கள் நமக்கு இருப்பாங்க. ஒன்று நம்ம பிடிச்சவங்க இருப்பாங்க, இன்னொன்னு நமக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க. இது இல்லாத மனுஷங்களே இல்லை. நம்மள நம்ம குடும்பத்திலேயும் நமக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க, பிடிக்காதவங்க இருக்காங்க. நம்ம பகுதிகளில் நமக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க, பிடிக்காதவங்க இருப்பாங்க. நம்ம வளர்ச்சியை விரும்புபவர்களும் உண்டு, நமது வளர்ச்சியை வெறுப்பவர்கள் இப்படி இருக்கும். பகை, எதிர்ப்பு, எதிரி எல்லாம் இருப்பாங்க. இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருந்தார்கள். எந்த அளவுக்கு இருந்தாங்க? ரசூலுல்லாஹ்வை கொன்றணும், அவர் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாங்க எதிரிகள். அந்த எதிரிகள்கிட்ட, இந்த உலகத்திலேயே எதிரிகள் கூட ஒருவரை, இவரா அவர் நல்லவருப்பா அப்படின்னு எதிரிகள் கூட சான்றிதழ் வழங்கிய ஒரே மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலின் எதிரிகளில் முக்கியமாக இருந்தது அபூஜஹல். அபூஜஹல் ரசூலுல்லாஹ்வை எப்படி வேறறுத்தரணும்னு தீர்மானத்தில் இருந்தது. ஒரு நாள் நைட் 12 மணி, அபூஜஹலினுடைய நண்பர் அவர் கூப்பிட்டு சொல்றார், நாம என்னதான் இருந்தாலும் இந்த முகம்மதை
எப்படியாவது அழிச்சிடணும் ஒழிச்சிடணும் எல்லாம் நினைக்கிறோம். ஆனா ஒண்ணு உனக்கு தெரியுமா? என்ன சொல்லுங்கிறாரு அபூஜஹல். என்னதான் இருந்தாலும் அவரு மா கதப முஹம்மது பொய்யே சொல்ல மாட்டாருப்பா. இது யாரு சொல்றா? யாருங்க சொல்றா? அபூஜஹல். முகமது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? பொய் சொல்ல மாட்டாங்க. இந்த சர்டிபிகேட்டை கொடுக்கிறது முகமது நபி அவர்கள் பொய்யர் அல்ல அப்படிங்கிறத சர்டிபிகேட்டை கொடுக்கிறது அவரை கொன்றொழித்து விட வேண்டும் என்கின்ற நிலையில் இருந்த கூட்டத்திற்கு இருந்த தலைவர் அபூஜஹல் சொல்றான். இன்னொன்னு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு 2 பேர் உண்டு. ஒன்னு அல்லமீன், இன்னொன்னு அஸ்ஸாதிக். அஸ்ஸாதிக்னா உண்மையாளர், அல்லமீன்னா நம்பிக்கையாளர். இந்த பேரை கொடுத்ததே முஸ்லிம் கையில ரசூலை எதிர்த்த மக்கத்து குறைஷி காஃபிர்கள். அவங்கதான் இந்த பேரை கொடுக்குறாங்க. ரசூல் நுபுவத்துக்கு முன்னாடியே இந்த பேரை சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய 20-25வது வயசுலயே ரசூலுக்கு என்ன பேரு? அல்லமீன். இந்த பேரை கொடுத்ததே யாருதான்? ரசூலுல்லா ஆகாது அப்படின்னு எதிரி நிலையில் இருந்த எதிரி கூட்டம், பெருமானாரை வெறுத்த கூட்டம், பெருமானார் இருக்கக்கூடாது என்று கருதிய ஒரு கூட்டத்தின் தலைவன் சொல்லுகிறான், மா கதப முஹம்மதின், முகமது பொய்யே சொல்ல மாட்டார். அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் கொடுத்த சன்மான பட்டம், விருது பிடிச்சவங்களை கூப்பிட்டு தான் எல்லாம் நல்ல பேர் கொடுப்பாங்க. பிடிக்காதவங்களுக்கு கொடுப்பாங்களா? பிடிக்காதவர்கள் வைத்த பெயர் அஸ்ஸாதிக், இவர் உண்மையாளர். அல் அமீன், இவர் நம்பிக்கையாளர். பிடிக்காதவர்கள் கொடுத்த பெயர் இன்று வரை உலகத்தில் அவருக்கு நிலைத்து நின்று கொண்டிருக்கிறது என்றால் ரசூல் தன்னிகரற்ற மா மனிதர். அவருக்கு நிகர் அவர்தான் மனித குலத்தில். ரெண்டாவது, ரசூல்லா எப்படின்னா ரொம்ப எளிமையானவங்க. மதிப்பாங்க, எல்லாத்தையும் மதிப்பாங்க, மதிப்பு கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாங்ஸ் டைம் ஆச்சா? எத்தனை மணிக்கு காமத்து? இன்ஷா அல்லாஹ். இப்போ 2 செய்தி மட்டும் இன்ஷா அல்லாஹ் நினைவில் வைக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாண்பு ஏன் பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னா, அவர்களுக்கு நிகர் அவங்க தான். அல்லாஹ் அப்படி ஒரு நிலைய. அதுல ரொம்ப முக்கியமா நமக்கு ரசூல் கற்றுத்தருகிற பெரிய பாடம் ஒண்ணு இருக்குதுங்க. என்னன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட இருந்த விஷயம், நீங்க அடுத்தவர்களையும் நீங்க மதிங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய ஃபார்முலா. அடுத்தவங்களை மதிங்க, அடுத்தவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுங்க, அடுத்தவங்களுக்கு வேண்டி விட்டு கொடுங்க. இப்படி எளியோர்களின், தன்னை விட அடுத்த நிலையில் இருந்தவர்களின் கருத்துக்களுக்கு பெரிய அங்கீகாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுப்பார்கள். இந்த சொற்பொழிவின் நாம பேசின கேட்ட விஷயத்துல அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில பெருமானாரின் இந்த வாழ்வியல் அழகிய நடைமுறைகளின் விஷயங்களை கடைபிடிக்கிற நசீபு அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. பாருங்க, 2 விஷயம். ரசூலுல்லாஹ் அடுத்தவர்களுக்கு என்று விட்டு கொடுப்பார்கள், அடுத்தவர்களின் சொல்லை உயர்ந்த இடத்துல கொண்டே வச்சிருவாங்க. அதுல ஒரு விஷயம், தொழுகையில அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்றுதான் தக்பீர் கட்டும் போதும், நம்ம ருக்குக்கு போகும்போது, சமிஅல்லாஹு லிமன் ஹமீதான்னு எந்திரிக்கும் போது, சஜ்தாக்கு போகும்போது எல்லாத்துலயும் அல்லாஹ் அக்பர்னே சொல்லிட்டு இருக்கோம். இடையில சமிஅல்லாஹு லிமன் ஹமீதாங்கிறது இடையில ருக்கு எந்திரிக்கும் போது இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சமிஅல்லாஹு லிமன் ஹமீதா இல்ல. அப்பவும் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு தான் ருக்கு எந்திரிப்பாங்க. லாஸ்ட்ல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும் போது மட்டும்தான் இருக்கும், வேற டோட்டல் அல்லாஹ் அக்பர் தான் இருக்கும். இடையில தான் இந்த சமிஅல்லாஹு லிமன் ஹமீதாங்கிறது வந்தது. அது எப்படி வந்ததுன்னா,
ஒரு நாள் ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்திட்டு இருக்கிறாங்க. தொழுது கொண்டிருக்கிற போது இமாம் ஜமாத்துல தொழுதுட்டு இருக்காங்க. தொழுதுட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் ருக்குவில் இருக்காங்க. ருக்குவில் இருக்கிற போது பின்னாடி ஒருவர் ஒது செய்து விட்டு சஃப்ல வந்து நிக்கிறதுக்கு வேண்டி வேகமா வருகிற அந்த காலடி சத்தம் ரசூலுல்லாவுக்கு கேட்குது. இப்படி கேட்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க இருக்கிறது எங்க இருக்காங்க? தொழுகையில. அதுவும் தொழுகையில என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இமாமத்து ஜமாத்து நடத்திட்டு இருக்காங்க. அவர் இமாமத்துல நிக்கிறாரு தொழுகையில, பின்னாடி ஃபுல்லா சஃப்ல சஹாபிகள் நிக்கிறாங்க, இவர் ருக்குல இருக்காரு. இது எல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்யுது. தொழுகைங்கிறது யாருக்கு? இப்படி ருக்குல இருந்துட்டு ருக்குல என்ன சொல்லணும்? தஸ்பீஹ், சுபஹான ரப்பியல் அலீம், சுபஹான ரப்பியல் அலீம். இத குறைஞ்சது எத்தனை தடவை சொல்லணும்? ஒற்றைப்படையாக சொல்லணும். 3 தடவை அல்லது 5 தடவை அல்லது 7 தடவை இப்படி. இப்ப ரசூலுல்லாஹ் 3 தடவை சொல்லிட்டாங்க. பின்னாடி ஒருத்தர் வேகமா வர்ற சத்தம் கேட்குது. ரசூலுல்லாஹ் ருக்குவுல இருந்து எந்திரிக்காம ருக்குவுலயே இருக்காங்க. என்னன்னா, அவர் வந்து வேகமா வந்து ருக்குவுல சேர்ந்துட்டா அவருக்கு என்ன கிடைக்கும்? அந்த ரக்காத்து கிடைச்சிடும். ருக்குவுல எந்திரிச்சுட்டா அந்த ரக்காத்து கிடைக்காது. தொழுகை கிடைக்கும், ஜமாத்து கிடைக்கும், அந்த ரக்காத்து கிடைக்காது. அவருக்கு அந்த ரக்காத்து கிடைக்கணுங்கிறதுக்கு வேண்டி ரசூலுல்லாஹ் ருக்குவுலயே அப்படியே இருந்துட்டே இருக்காங்க. எதுவரை? அவர் வந்து அந்த காலடி சத்தம் நின்று அவர் சஃப்ல வந்து சேர்ற வரைக்கும் ரசூலுல்லாஹ் ருக்குவுலயே இருக்காங்க. ஜமாத் அப்படியே இருக்குது. அவர் வந்து சேர்ந்துட்டாரு. சேர்ந்ததுமே அவருக்கு என்ன, ஒரு நல்ல காரியம் நடந்ததுமே பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்க. அப்படித்தானே? அவர் ருக்குவுல சேர்ந்ததுமே அவரு அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டார். அப்ப அவர் ருக்குவுல சேர்ந்துட்டாருன்னு ரசூலுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அப்பதான் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, அதுவரை அல்லாஹ் அக்பர்னு சொல்லி எந்திரிக்கிற ரசூலுல்லாஹ் அப்பொழுதுதான் முதல் தடவையாக சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாரு. அல்லாவை யார் புகழ்ந்தாரோ அதை அல்லாஹ் கேட்டுக்கொண்டான். நீங்க அல்லாஹ் புகழ்ந்தீங்கல்ல, அது அல்லாஹ் கேட்டான் அப்படிங்கிற அர்த்தம் முடங்கிய அந்த வாசகத்தை சொல்லிட்டு சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு எந்திரிச்சாங்க. அன்னையிலிருந்து மாறினதுதான் இந்த சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. இந்த சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்பது என்ன வாழ்க்கை பாடத்தை நமக்கு தொழுகையிலும் அதை சொன்ன ரசூலின் வாழ்க்கையிலும் நமக்கு எதை கற்றுத்தருது தெரியுமா? நீங்க அடுத்தவர்களுக்காக வேண்டி விட்டு கொடுத்து வாழுங்க. ரொம்ப தொழுகிறோம், ஹஜ்ஜுக்கு போறோம், உம்ராக்கு போறோம், இதெல்லாம் இபாதத். ரொம்ப முக்கியமா சக உங்களின் மனிதர்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் உறவுகளுக்காக, உங்களுக்கானவர்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழுங்க. ஒன்னும் நமக்கு கெட்டு போகாது. இந்த சமிக்கைய இந்த சமீஅல்லாஹு லிமன் ஹமிதா நமக்கு சொல்லி தருகிறது. இந்த வாழ்க்கை பாடத்தை தொழுகையில் காட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் ரசூலின் பெரிய ஃபார்முலா. வாழ்க்கை நமக்கானது மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்களுக்குமானது. விட்டு கொடுக்கிறது. 2வது செய்தி, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பாங்கு சொன்ன ஒரு பேர் என்ன? பிலால் ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹ் காலத்துல 4 முஅத்தின்கள் இருந்தார்கள். அதுல முக்கியமானவர் பிலால் ரலியல்லாஹு தஆலா. எப்பவுமே ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லிட்டு பிலால் ரலியல்லாஹு தஆலா போய் ரசூலுல்லாஹ் பக்கத்துல மஸ்ஜித் நபவி, ரசூலுல்லாஹ்வுடைய வீடு, இங்க பாங்கு சொல்லிட்டு போய் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அஸ்ஸலாத் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லுவார். யா ரசூலல்லாஹ் தொழுகை அப்படிங்குவார். இப்படி சொன்னதுமே ரசூலுல்லாஹ் சரி அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்துடுவாங்க. இவர் அஸ்ஸலாத் யா ரசூலல்லாஹ் சொன்னதுமே ரசூலுல்லாஹ் அங்கிருந்து ஒரு சத்தம் கொடுத்துட்டு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி ஒரு நாள் போய் பாங் சொல்லிட்டு அஸ்ஸலாத் யா ரசூலல்லாஹ் அப்படிங்கிறாங்க. எந்த சத்தத்தையும் காணும். 2வது அஸ்ஸலாத் யா ரசூலல்லாஹ்ங்கறாங்க, சத்தத்தை காணும். 3வது அஸ்ஸலாத் யா ரசூலல்லாஹ்ங்கறாங்க, எந்த சத்தத்தையும் காணும்.
பிலால் ரலியல்லாஹு தஆலாவுக்கு என்ன ரசூலுல்லாஹ் எப்பவுமே நம்ம சத்தத்தை கேட்டு ஒரு ஒரு ரிபிட் இருக்கும், இங்க ஒண்ணு காணுமே. உடனே அவர் சொல்கிறார் பிலால் ரலியல்லாஹு தஆலா, அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் அப்படிங்கிறார். அப்பதான் ரசூலுல்லாஹ் ரிபிட் சத்தமே கொடுக்காத ரசூலுல்லாஹ் உடனே யா பிலால் என்ன சொன்னீங்க, என்ன யாரும் சொல்லுவா, தப்பா சொல்லிட்டேன், இல்ல நீங்க என்ன சொன்னீங்க சொல்லுங்க. அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், தொழுகையை விட தூக்கத்தை விட தொழுகை மேலானதுன்னு சொன்ன யாரும் சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், பிலால் இனிமேல் ஃபஜ்ர் பாங்குல இந்த வார்த்தையை சேர்த்தி சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் கியாமத்து வரைக்கும் இந்த அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிற போது அங்கே தன்னை விட எளிய நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரின் வார்த்தைக்கு கொடுத்த மதிப்பு என்ன. நீங்க பாட்டுக்கு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம் அப்படியெல்லாம் இல்ல. எளியவர்களின் வார்த்தைக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்கின்ற வாழ்வியல் தத்துவம் அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபஜ்ர்ல இல்லவே இல்லை. அதற்கு பிறகுதான் இந்த அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் என்று வந்தது என்கின்ற விஷயத்தை பார்க்கிற போது தொழுகைக்கு உள்ளும் பாங்குக்கு உள்ளும் சமியல்லாஹு லிமன் ஹமிதாவிலும் அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌமிலும் அந்த இபாதத்துக்கு உள்ளேயும் பெருமானார் எப்படி காட்டினார்கள். எளியோர்களின் வார்த்தைக்கும் மதிப்பளிக்குகிற ஏந்தலர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, வாழ்க்கையில் மனிதர்களுக்காக நமக்கானவர்களுக்காக நாம் சற்று இறங்கி செல்ல வேண்டும் என்கின்ற அந்த உன்னதத்தையும் கற்றுத்தந்தார்கள். இந்த சிந்தனையை ஏந்தி பெருமானாரின் முஹப்பத்தை ஷஃபாஅத்தை வாழ்வில் கொண்டு எனது உஸ்தாது தேங்க ஷர்ஃபுத்தீன் மிஸ்பாய் ஹஜ்ரத் அப்படி எழுதுவாங்க, கோடி கோடி நேசர்களின் பொன்மனங்களில் நாளும் கோலமுடன் வீற்றிருக்கும் கோமான் நபியே, பாடி பாடி போற்றுகின்ற நாவுகளெல்லாம் என்றும் பசுமையுடன் புகழ் மணக்கும் பயகம்பர் நபியே, நாடி நரம்பு எலும்புகளில் உயிரணுக்களில் நாளெல்லாம் வாழுகின்ற நாயனின் தூதே, தேடி தேடி அலைகின்றேனே நாளுமே உங்கள் திருமுகத்தை நான் காண வேண்டுமே. யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், அவ்வாய்ப்பை இறைவன் வழங்கிட வேண்டும் என்று அவர்கள் அப்படியே கவிதை வடிப்பாங்க. இம்தாதுல் உலூம்ல இருக்கும்போது இதை எழுதுனாங்க. பிறகு நாகூர் ஹனீஃபா அவர்களிடத்தில் கொடுத்து அது பாடலாக வந்தது. இப்போ நாங்கள்லாம் ஓதிட்டு இருக்கும்போது அப்படியே கவிதை வெடி. அந்த பெருமானாரின் முஹப்பத், அந்த நேசம், அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்று முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏற்று வாழ்கிற நாம் அந்த பெருமானாரினுடைய உயர்ந்த உன்னதமான முஹப்பத்தோடும் ஷஃபாஅத்தோடும் பின்பற்றி அல்லாஹ்வினுடைய அருள் பெற்று ரசூலோடு சொர்க்கத்தில் இருக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. இந்த எளியவனுக்கு இந்த வாய்ப்பளித்த ஜமாத் உலமா சபை, ஷம்சுல் இஸ்லாம் ஹனஃபி சுன்னத் ஜமாத் நிர்வாகம், பேஷிமாம் ஹஜ்ரத் மற்றும் இவ்வளவு நேரம் இதை பொறுமையோடு கேட்டு அமர்ந்திருந்த அத்தனை நன்மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரியப்படுத்தி கொண்டு முடிக்கிறேன். வாஹ்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அதே மாதிரி நம்ம முஹிப்புர் ரசூல் சகோதரர் காஜாபாய் தொடர்ந்து இது போன்ற உண்டான சொற்பொழிவுகளை ஒளிபரப்பி கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த மீடியாவை வெற்றியாக்கி உழைக்கிற அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா வகையான அருளையும் அல்லாஹ் கொடுப்பானாக. எல்லாரும் துவா செய்யும். அஸ்ஸலாமு அலைக்கும்.